ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கூட ஜீப்ரா தமிழ் விளாக்ஸோட யாசர் அப்புறம் இர்ஷாத் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. நாங்கள் ஏன் வந்திருக்கோம்? அவங்க டொயோட்டாவோட டைசர் நம்ம கூட இருக்கு. அவங்களோட யூசர் ரிவ்யூ பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோமா காருக்குள்ளே போகிறோமா? காருக்குள்ளே போயிட்டு வீடியோ பற்றி பேசுவோம். ஓகே. இந்த வண்டியை பற்றின யூஸராக நீங்கள் இதில் என்ன நிறைகள் குறைகள் வேறு என்னென்ன இதில் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும், இல்லை இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் சொல்லிக்கலாமே கொஞ்சம் நேயர்களுக்கு வந்து தெரிவிச்சிடலாம் அப்படிங்கிறியா? சரி. ஆமாம், அதாவது நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு சரி. ஒரு 8 to 10 லேக்குள்ளே வந்து ஆ. ஒரு நமக்கு ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறப்பல ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டோம். சரி. ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து டொயோட்டா பிராண்டில் வந்து எட்டியாஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு செடான் டைப்பில் நம்ம போகலாம் அப்படிங்கிறப்பல ஒரு பிளானில் இருந்தோம். ஒரு செடான் டைப் மேலே வந்து இந்த ட்ராவலிங்கு கம்ஃபர்ட் அதுக்கு எல்லாமே எங்களுக்கு ஓகே தான். ஆனால் வந்து அந்த கீழே தட்டுறது நம்மளோட ரோட் கண்டிஷனில் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறப்ப நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதோட அது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக இருந்தது செடானில். ஓகே. அதோட நம்ம சரி இப்போ என்ன மார்க்கெட்டில் வண்டி வருது, எது கொஞ்சம் அதிகமாக வந்து பேசப்படுது அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்தது. நிசானில் மேக்னெட் போகலாம், எஸ்யூ மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறப்பல ஒரு பிளான் இருந்தது. நானும் யாசருக்கும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டோம். சரி அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தடவை இப்போ ஏத்தாப்புல வர்ற வண்டிகளை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக வந்து டொயோட்டாவில் டைசர்னு ஒரு வண்டி இறங்கியிருக்கு, அதை பாருங்க அப்படிங்கிறப்பல வந்து ஃப்ரெண்டு ஒரு ஆள் நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க. சரி அதோட நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து டொயோட்டா ஷோரூம் போயாச்சு. போய் வந்து இந்த டைசர் வண்டியை வந்து பார்த்தோம், பிடிச்சிருந்தது. ஓட்டி பார்த்தோம், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. அதோட வந்து சரி இதே நம்ம புக் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப ஒரு ஐடியாவில் வந்தாச்சு. நிறைய டெக்னிக்கல் வைஸில் வந்து நாங்கள் இது பண்ணல, எங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கணும் கார் அப்படிங்கிறப்பல விரும்பணும். உதாரணத்துக்கு வந்து எங்களுக்கு ஓரளவு ரீசனபிளான மைலேஜ் வேணும், அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் வேணும், அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் வேணும். அந்த பூட் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற இதில் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐடியாவிலேயே வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி போய் பார்த்தோம், எங்களுக்கு இந்த டைசருங்கிற வண்டி பிடிச்சிருந்தது. அதோட வந்து நாங்கள் வந்து டைசரை புக் பண்ணி நம்ம நெருக்கி கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க, எங்கே ஷோரூம் வந்து எங்கே போய் பண்ணீங்க? நிறைய பேர் வந்து மதுரை ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஆனமலை டொயோட்டோட இதுதான் வந்து ராம்நாட்டிலே இருக்குது, மதுரை போய் பாருங்க அப்படிங்கிறப்பல சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ராமநாதபுரத்தில் போய் பார்த்தேன். அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டில் போயிடும்ல, ஆக்சுவலாக நியர்பையில் இது பண்ணிட்டோம்னா நமக்கும் வசதியாக இருக்குங்கிறனால ராமநாதபுரத்துலேயே என்கொயரி பண்ணோம். ராமநாதபுரத்துலேயே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அவங்க. நம்ம அங்கே தான் வந்து பை பண்ணோம் இதை. அதுக்கப்புறம் அங்கே சர்வீஸ் எப்படி இருக்குது ராமநாதபுரத்தை பொறுத்தவரையில்? ராமநாதபுரத்தை பொறுத்தவரை இப்போ தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம போயிருக்கோம். ஸோ ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைய வந்து நமக்கு இது ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்தளவு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நாங்கள் இப்போ தான் போயிட்டு வந்தோம், 5000 கிலோமீட்டருக்கு வந்து இது பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ஓரளவு. இது இல்லை நமக்கு நம்ம ப்ரீ புக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே காத்து கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நம்ம டொயோட்டான்னு சொல்லி பிராண்ட் எடுத்தாலே வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பேக்கப்புக்காக தான் அந்த விஷயங்களை நம்ம பண்ணுறோம். அப்படிங்கிற போது அவங்க அதில் பெஸ்ட்டாக தான் இருக்காங்க டொயோட்டா பொறுத்தளவு. ஃபஸ்ட்டு சர்வீஸை பொறுத்தவரையில் என்ன ப்ரைஸில் வந்துச்சு உங்களுக்கு, வந்து எவ்வளோ பண்ணி தந்தாங்க? அது ஆக்சுவலாக இன்னும் இதுக்கு சார்ஜ்லாம் பண்ணல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைய நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த இதற்குள்ளான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற போது அபோவ் 30,000 மேலே போகும்போது தான் என்ன மாதிரி சர்வீஸ் காஸ்ட்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ டில் 30,000 கிலோமீட்டர் வரையும் நமக்கு வந்து ஆப்வியஸாக ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ எவ்வளோ காஸ்டிங் வருது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தா தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். எத்தனை சர்வீஸ் வரையே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? இப்போ 5,000 கிலோமீட்டருக்கு வர சொல்லியிருக்காங்க. அடுத்து 10 அப்படி வரும்னு நினைக்கிறேன். 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்படியே 15-20 அந்த மாதிரி வருங்கிறப்ப நினைக்கிறேன். டில் 30,000 வரைய வந்து ஃப்ரீ தான். இந்த டொயோட்டா டைசர் வந்து புக் பண்ணி எவ்வளோ நாளையில இருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு? மச்சான் நாங்கள் ஆக்சுவலாக இதுக்கு வந்து புக்கிங் பண்ணுறதுக்கு 10 or 15,000 ஆயா சார்?
15,000 வந்து நம்ம வந்து இதுக்கு புக்கிங் அமௌண்ட்டும் நம்ம கொடுத்தோம். ஓகே. கொடுத்துட்டு ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக புக் பண்ணதுக்கப்புறம் வந்து கலர் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் கேட்டிங்கன்னா ஒரு 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 ஆரஞ்சு மாதிரி ஒரு பேஸில் ஒரு கலர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே வந்து ஒயிட்டில் பிரியப்பட்டதுனால ஒயிட்டுக்கு நாங்கள் மாற்றிட்டோம். மாற்றிட்டோம் நெருக்கி ஒரு 40 days ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த வண்டியை கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் அர்ஜ் பண்ணோம். ஒரு 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 எங்களுக்கு ஒரு 20 daysக்குள்ளே 15 daysக்குள்ளே வேணுங்கிறப்ப கொஞ்சம் அர்ஜ் பண்ணோம். அது கொஞ்சம் நடக்கலை. புக்கிங் முடிச்சு ஒரு 40 days ஆயிடுச்சு நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு, வண்டி ரிசீவ் பண்ணுறது. கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் உங்களுக்கு வந்து கையில் கிடச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் வந்து நிறையா வண்டி வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பர்டிகுலராக இந்த வண்டியை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதாவது ஸோ இதே பிளாட்ஃபார்ம் கீழே தான் வந்து நமக்கு மாருதியில் வந்து ஃப்ராங்க்ஸ் வருது. ஃப்ராங்க்ஸுமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஆக்சுவலாக அது பெரிய சேஞ்சஸ் இருக்காது. லுக் வைஸ்மே ஒரே இது சிமிலராக தான் இருக்கும். ஸோ நிறையா வந்து அதுவுமே வந்து நீங்கள் நிறைய ஓடி பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, எங்ககிட்ட ஆல்ரெடி டொயோட்டாவில் வண்டி இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஏதோ டொயோட்டா மேலே ஒரு 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 தனிப்பட்ட பிரியம் இருக்குது. அதனால நாங்கள் வந்து டொயோட்டாக்கே போயிட்டோம். ஸோ ஏன்னா நிறையா அவங்க வந்து ரிலையபிலிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நாங்கள் வந்து டொயோட்டாவே சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. இது வந்து என்ன வேரியன்ட் இது? அதான் மிட் வேரியன்ட் S+. ஆமாம், S+ மாடல். 1.2 லிட்டர் பெட்ரோலு மேனுவல் கியர் மேனுவல் கியர். இதில் வந்து உங்களுக்கு வந்து லோ வேரியண்ட்டும் இருக்குது, டாப் வேரியண்ட்டும் இருக்குது. நீங்கள் மிட் வேரியண்ட்டை சூஸ் பண்ணி போகிறதுக்கான காரணம்? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பிளான் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், வண்டி வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம டெய்லி யூசேஜுக்கு நல்லா இருக்கணுங்கிறப்ப தான் எங்களோட பிளானு. ஸோ 1.2 இன்ஜின் அப்படிங்கிறது வந்து பேசிக்கில் இருக்குது. அதுலேருந்து மிட் வேரியண்ட் வரைய வந்து அந்த 1.2 இன்ஜின் வந்து நமக்கு இருக்குது, அதாவது டர்போ இல்லாமல். ஸோ எங்களுக்கு வந்து 1.2 இன்ஜின் வந்து ஓகே, இது வந்து மைலேஜ் ஓரியன்டாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மேனுவல் கியர் பாக்ஸ் மைலேஜ் ஓரியன்டாகவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்பல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொன்னாங்க. இதில் பேசிக் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 1 லட்ச ரூபா நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ப்ராப்ளி அது வந்து நெருக்கி ஒரு 1 lakh கிட்ட வந்து கம்மியாக கிடைக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒன்று அலாய்வில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து செட் இருக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் போய் மாட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதோட நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி பார்த்தோம், வெளியில் போகணும், நம்ம இங்கே போகணும் அப்படின்னாலுமே நெருக்கி அதில் ஒரு 60-70,000 நம்ம செலவழிக்கணும். அதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா மிட் வேரியன்ட் போயிடலாம், ஒரு சட்டுன்னு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை வண்டியில் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து யாசர் கொடுத்தாப்புல. சரி அப்போ நம்ம மிட்டுக்கே போயிடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பேசிக்லேயே தான் நின்னேன். பேசிக்லேயே போயிடுவோம் அப்படிங்கிறப்பல ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் வந்து ப்ரைஸ் ஓரியன்டாக யோசிச்சு பேசிக்லேயே போயிடுவோம் அப்படிங்கிறப்ப பிளானில் இருந்தேன். யாசர் சொன்னாப்புல இந்த விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், கம்பெனியே போட்டு கொடுக்கட்டும் அப்படிங்கிறப்பல போய் நம்ம வந்து கம்பெனியோட ஃபிட்டிங்லேயே வந்து இந்த S+ங்கிற மிட் வேரியண்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு விதவுட் டர்போ. இன்னொரு விஷயம், இதில் வந்து அந்த 1 லிட்டர் பூஸ்டர் இன்ஜினில் டர்போ இன்ஜின்லாம் வருது. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக யாரும் பிக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த டர்போ இன்ஜினை வந்து பிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. நீங்கள் மைலேஜ் தேவைண்டா இது டர்போ இல்லாமல் என்ஏல வாங்கிக்கலாம். ஆமாம், மைலேஜ் வேணும்னா நீங்கள் வந்து என்ஏல போயிடலாம். மைலேஜ் வந்து நீங்கள் டர்போக்கு போனீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து பெர் லிட்டருக்கு குறையும். வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், மைலேஜ் இது பண்ணி ஆகணும். அதே சமயம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கலாம். மைலேஜ் ஓரியன்டாக வந்து நமக்கு வந்து இந்த என்ஏ ஓகேங்கிற மாதிரி தெரியும். அது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து என்ன வருது? இது வந்து 10,80,000 ரூபா இந்த இது வாங்கினோம். எப்போ வாங்கினீங்க? இது ஒரு 3 மாதம் இருக்கும், 3 மாதம் 4 மாதம் இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 11,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. அப்போ 10,70,000 ரூபா நம்ம இதுக்கு அவங்க ஆஃபருங்கிறது ஆக்சுவலாக வந்து அவங்க நமக்கு தனியாக அவங்களே அவங்க போர்ட்டலில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் வந்து சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க, எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க? எதுவும் ஹில் ஸ்டேஷன் எதுவும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? இதுவரைய நம்ம ஹில் ஸ்டேஷன் போகல, நம்ம இங்கே லோக்கலில் தான் ஓட்டியிருக்கோம். லோக்கலில் ஓட்டியே கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். அதிகமாக லாங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கன்னியாகுமரி போனோம். கன்னியாகுமரிக்கு நெருக்கி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும். சரி, ஸோ கன்னியாகுமரி போனோம். மற்றபடி நியர்பையில் நம்ம மதுரை, ராம்நாடு, ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம போய்கிட்டோம். மைலேஜ் வந்து இது என்ன வருது? இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் தானது? நம்ம ஆக்சுவலாக மைலேஜ் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 18 கிலோமீட்டர் எதிர்பார்த்தோம். இந்த வண்டி வந்து அது மாதிரி தான் சொன்னாங்க, 18லேருந்து 22 வரை தருண்டு.
நம்மளுக்கு வந்து இந்த வண்டி வாங்கினதில் மைலேஜ் பொறுத்தவரை நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாங்கள் இது வரைக்கும் 22 வரை எடுத்தாச்சு. இதில் மைலேஜ் 21 to 22 வந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக 18 to 19 அது வரை நம்மளுக்கு தாராளமாக நம்ம சொன்னதே அவங்க சொன்னபடி நம்மளுக்கு கிடச்சிருது. நல்ல மைலேஜ் சூப்பராக கிடைக்குது. இந்த வண்டி வந்து நீங்கள் மைலேஜ் தான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தீங்கன்னா நம்பி எடுக்கலாம். இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் அதுக்கப்புறம் சிஎன்ஜி வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெட்ரோலுக்கு போகிறதுக்கான காரணம் தான். அதாவது சிஎன்ஜி வந்து பின்னாடி டிக்கியில் வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடும். அதுவும் பொறுத்தவரை நம்ம வந்து வண்டி வந்து மைலேஜ் அதில் ரொம்ப தரும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ட்ராவலிங் வந்து நம்ம போக போகிறது கிடையாது. இங்கே நம்மளுக்கு ராம்நாட்டில் தான் சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்குது. அதனால் அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணலை. நாங்கள் ப்ரிஃபர் பண்ணதே பெட்ரோல் தான். அதனால் இதுவே நம்மளுக்கு தேவையான மைலேஜும் தந்துடுது. அதனால் இதுவே போதுமானது தான். நீங்கள் வந்து ஒரு வாடகை வண்டிக்கு இப்போ ரெண்டலுக்கு ஓட்டினா நீங்கள் சிஎன்ஜி போகிறது ஓகே, அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம செல்ஃப் தானே ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் இது வந்து நம்மளுக்கு இந்த மைலேஜே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. எங்களை நாங்கள் ட்ரபிள் பண்ணிக்கிற விரும்பலை. நாங்கள் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக பூட் ஸ்பேஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். சிஎன்ஜியை பொறுத்தளவு ஆப்வியஸாக வந்து எங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அதாவது அதில் வந்து மாற்று இருக்கிறது கிடையாது. பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இல்லை. ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 16 to 18 கிலோமீட்டர் கிடைச்சா போதும் அப்படிங்கிறப்ப நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்களோட மைலேஜை பொறுத்தளவு. ஸோ நாங்கள் எங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்கிறது வந்து நியர்பை நம்ம அபோவ் 18 தான் கிடைக்குதுங்கிற போது எங்களுக்கு இந்த ஆப்ஷனே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக வந்து தோணிருச்சு. ஸோ அவங்க அராயில் கொடுத்தது 22.7 சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து 18 to 20 இந்த மாதிரி ஆவரேஜாக கிடைக்கும் போது நம்ம பூட் ஸ்பேஸும் வேணும் அப்படிங்கிற போது நாங்கள் சிஎன்ஜி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். இந்த வண்டி வாங்க போகும்போது வண்டியிலே இன்பில்டாக என்னென்னலாம் வந்துச்சு, எக்ஸ்டர்னலாக எதுவும் பண்ணீங்களா வெளியில் எதுவும்? அதாவது ஆக்சுவலாக இன்பில்டாக வந்துச்சுன்னா வண்டியில் வந்து ஆக்சுவலாக அடிஷ்னலாக உள்ள எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸுங்கிறப்ப நாங்கள் கேட்டது பர்சனலாக கீழே அந்த மேட்டு போட்டு கேட்டோம். ஓகே, அவங்க எங்களுக்கு மேட் போட்டு கொடுத்துருங்க, என்ன கரண்டில் உள்ள ட்ரெண்டில் இருக்க மேட்டை அதை போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப சொன்னோம். சரி. ப்ளஸ் ரிவர்ஸ் கேமராவும் வராது இந்த இதில் வெர்ஷனில். அதனால ரிவர்ஸ் கேமரா வந்து நீங்கள் அதில் போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப சொன்னோம். ஸோ அது ரெண்டும் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ஆமாம் ஆமாம், ரிவர்ஸ் கேமரா வந்து அவங்க இது பண்ணி ஷோரூம்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து நாங்கள் இதில் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டிருந்தோம். நம்ம சீட் கவர் நாங்கள் தனியாக பண்ணிக்கிட்டோம். க்ரோம் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம். க்ரோம் வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தோம். க்ரோம் வந்து இந்த கீழே அந்த இது பக்கத்தில் வரும்ல, நம்ம டோருக்கு பக்கத்தில் டோரோட 2 டோர் ஒட்டினாப்புல இருந்தோம். அந்த க்ரோம் மட்டும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த கிளாஸ் வைசர் பக்கத்தில் உள்ள க்ரோமு மேலே உள்ளது எல்லாமே வந்து நாங்களாக பண்ணிக்கிட்டோம் விஷயங்கள். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பெருசாக ஒன்றும் நம்ம ஆட் பண்ணலை. இப்போ டிரைவிங்கை பொறுத்த வரையில் ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளேயர் எப்படி இருக்குது, ஆடியோ சிஸ்டம் எப்படி இருக்குது? அதாவது நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன், 5000 கிலோமீட்டர் கிட்ட நெருக்கி ஓட்டிட்டேன். நான் ட்ரைவ் பண்ண இதில் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓவராக வந்து எப்படின்னா இது வந்து நம்ம பெரிய ப்ரீமியம் லெவல் ஆஃப் கார்லாம் நம்ம ஓட்டினது கிடையாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிற லெவலில் நம்ம ஒரு டெக்னிக்கலான ஒரு பெரிய பர்சன் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த இன்ஜின்லையுமே இந்த இன்ஜினு இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த காரோட ஆடியோ சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது ஆடியோ நாங்கள் வந்து இதில் வந்து மொத்தம் 4 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. 4 ஸ்பீக்கர் வந்து நான் ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு நம்ம அந்த பிராண்டட் இதில் இப்போ நல்லாவே இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா அந்த டியூட்ரு அது மட்டும் தான் இல்லை. அது என்ன ஹை எண்டில் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா 2 டியூட்ரு வைப்பாங்க போல். இதில் அந்த டியூட்ரு கட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பேஸ்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. யாசர் அண்ணா, அதாவது வந்து பின்னாடி உள்ள ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது இந்த பின்னாடி வந்து நல்லா நம்மளுக்கு இந்த லெக்கு இது வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கும். அது ஆனால் இங்கே 3 பேர் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான ஆள் உட்காந்தா 2 பேருக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி உட்காந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறண்டா 3 பேர் உட்காந்துக்கலாம். ஒரு ஒல்லியான ஆள் 2 குண்டான ஆள் இருந்தால் 3 பேர் தாராளமாக போகலாம். மற்றபடி 2 பேருன்னா நீங்கள் நல்லா ரொம்ப லாங் போகிறோம்டா 2 பேர் பின்னாடி உட்கார்றது நல்லது. 3 பேருக்குமே ஹெட் ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம 3 பேர் நம்ம ராம்நாடு, மதுரை, இந்த திருநெல்வேலி அந்த மாதிரி பக்கத்தில் ஆமாம் அதுக்குள்ளே போகிறதா இருந்தால் ஓகே. ரொம்ப லாங் போனால் 2 பேர் இருக்கிறது பெட்டர். இந்த காரை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் எல்லாரும் பேசியிருக்கோம். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.